கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய வேத வசனமும் ஜெபமும் எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். வானத்தையும் பூமியையும் உண்டாக்காத தெய்வங்கள் பூமியிலும் இந்த வானத்தின் கீழும் இராதபடிக்கு அழிந்து போகும் என்பதை அவர்களுக்கு சொல்லுங்கள் என்று எரேமியா மூலமாய் கர்த்தர் சொல்லுகிறார். என் அன்புக்குரியவர்களே, என்னைக்காவது நம்ம அதை தியானித்து பார்த்துருக்கிறோமா? அப்போ வானத்துக்கு கீழே பூமிக்கு மேலே ஒரு தெய்வத்தை பேசப்பட வேண்டும். அந்த தெய்வம் தான் உண்மையான தெய்வம். அவர் தான் வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவர். என் அன்புக்குரியவர்களே, நம்ம ஆண்டவர் ஒரு பர்டிகுலர் பட்டணத்திற்கு தெய்வம் அல்ல. எல்லா நாடுகளிலும் கிட்டத்தட்ட எத்தனையோ நாடுகள் இருக்கிறது. அத்தனை நாடுகளுக்கும் ஒரு தெய்வம் தெரிவார் என்று சொன்னால் அவர்தான் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தெய்வம். ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகள், மற்ற காரியங்கள் எல்லாம் அழிந்து போகும் என்பதை அவர்களுக்கு சொல்லுன்னு எரேமியா தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு சொல்லப்படுகிறது. தேவனை அறிந்த பிள்ளைகளுக்கு. தெய்வம் வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவர். நாங்கள் வேதத்தில் நம்ம பார்க்க முடியும், என் தெய்வம் வானத்தையும் பூமி உண்டாக்கினவர் இயேசு கிறிஸ்து. வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதப்படின்றாரு. அப்போ அகில உலகத்திற்கும் தெரியக்கூடிய ஒருவர் தான் தெய்வமாக இருக்க முடியும். என் தெய்வம் என் வீட்டுக்குள்ள மாத்திரம் அல்ல, என் தெய்வம் என் பட்டணத்திற்கு மாத்திரம் அல்ல, என் தெய்வம் என் தேசத்திற்கு மாத்திரம் அல்ல, இந்தியாவுக்கு மாத்திரமல்ல, தமிழ்நாட்டுக்கு மாத்திரமல்ல, அகில உலகத்திற்கும் அவர் தெரியும் என்றால் அகில உலகத்திற்கும் ஒரே ஒரு வானம், ஒரே ஒரு பூமி தான் இருக்கிறது. என் ஆண்டவர் பூமியின் மேல் அமர்ந்திருக்கிறாராம். பூமி உருண்டை, வேதம் சொல்லுகிறது உருண்டை, அது மேல் அமர்ந்திருக்கிறார். மனுபுத்திரனை நினைப்பதற்கு எம்மாத்திரம் யோசிச்சு பாருங்க. சர்வ வல்லமை உள்ளது, ஆல்மைட்டி காட். தேவ பிள்ளைகள், அப்போ நம்ம இதை கண்டுபிடிச்சுக்கிடணும். கீழே இருக்கிறது தேவ பிள்ளைகளை மற்றெல்லாம் அழிஞ்சிரும். அதுதான் நம்ம அறிந்து கொள்ள வேண்டும் என்று பைபிள் சொல்லுகிறது. அப்ப நம்ம ஆண்டவர் யாருங்க? வானத்தை பூமி உண்டாக்கின தேவன். அப்ப அங்க இருக்கிற பிரச்சனையை மாற்ற மாட்டாரா? அவருக்கு தெரியாமையா இருக்கு? அவர் தானே உண்டாக்கினாரு. அவரே நடத்துவார். அவரை பார்த்தா நமக்கும் உதவி செய்வார். ஜெபிப்போமா? பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் வருகிறோம். நீர்தான் வானத்தையும் பூமியை உண்டாக்கினீர் என்பதை 100% விசுவாசிக்கிறோம். நீர்தான் மனிதனை மண்ணினால் உண்டாக்கினீர் என்று 100% விசுவாசிக்கிறோம். நீர்தான் சுவாமி. அதனாலதான் யோபு சொல்லுகிறார், என்னை கொன்று போட்டாலும் அவர் தான் தெய்வம். கடன் பிரச்சனை வந்துருச்சு, வேதனை வந்துருச்சுன்னு விட்டு ஓட மாட்டான். கொன்று போட்டாலும் பரவாயில்ல, கர்த்தர் தான் தெய்வம் என்று ஒரு வைராக்கியத்தை பார்க்கிறோம். ஏசப்பா, எங்களுக்கு அந்த கிருபையை தாங்க, சாட்சியா ஜீவிக்க உதவி செய்யுங்க. உம்மை பற்றி ஜனங்களுக்கு நல்ல சொல்வதற்கு வேண்டிய கிருபைகளை தாங்க. தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரோம். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென்.